ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி vlogs. இது குட் ஃப்ரைடே அன்னைக்கு செஞ்ச லஞ்ச் மெனு தான். எதுக்கு இப்படி வகை வகையாக செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எனக்குமே தெரியாது. அம்மா ஊரை பொறுத்தளவு ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து நோன்பு முடித்ததும் அந்த பயறு கஞ்சி, சிறுபயிறு கஞ்சி இருக்குல்ல, அதுதான் குடிப்பாங்க. நான் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி குட் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சுருவேன். என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றத ஒரு நாள் முன்னாடியே பிளான் பண்ணி தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுட்டேன். செய்ய செய்ய ஒவ்வொன்றா டிக் பண்ணிட்டு வந்துட்டோம்னா எல்லா வேலையும் செஞ்சுட்டோமா அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து பீட்ரூட் கூட்டு, அப்புறமா இது வந்து பாவக்காய் தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன். புளியெல்லாம் சேர்த்து பாவக்காய் தொக்கு. இது வந்து வெண்டைக்காய் மசாலா போட்டு பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் வந்து சும்மா ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி மிளகாத்தூள் மட்டும் போட்டு எடுத்திருக்கேன். இது பீன்ஸு, கேரட்டு, அப்புறமா சிறுபருப்பு போட்டு மசாலாலாம் ஊற்றி செஞ்ச கூட்டு. இது வந்து கேரட் கூட்டு. மொத்தம் வந்து 19 ஐட்டம்ஸ் வந்திருந்துச்சு. நான் வந்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டேன். இந்த வெங்காயம் கட் பண்ணுறது, காய்கறிலாம் கட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணி வச்சுட்டேன். 9 மணிக்கு ஒரு 9:30க்கு செய்ய ஆரம்பித்த வேலை கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த டைமில் தான் நோன்பு முடிச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து புடலங்காய் கூட்டு, அதுக்கு முன்னாடி சௌசௌ, அப்புறமா அவரைக்காய் கூட்டு. இது வந்து மாங்காய் தொக்கு, மாங்காய் ஊறுகாய் மாதிரி பண்ணது தான். ஹஸ்பண்ட் பண்ணாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருந்துச்சு. அடுத்ததாக காலிஃப்ளவர் 65, மிளகா பஜ்ஜி, அப்புறமா வாழைக்காய் பஜ்ஜி வச்சுருந்தேன் ஃப்ரைட் ஐட்டம்ஸில். அப்பளம், அப்புறமா உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சுருந்தேன். இதுவுமே சும்மா தவா ஃப்ரை மாதிரி நம்ம மசாலா மட்டும் போட்டு பரட்டிக்கிறது. இதுவுமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறமா சாதம். சாதத்தோட குழம்பு வெரைட்டிஸ் வந்து சாம்பார், அப்புறமா பருப்பு குழம்பு, அதுக்கப்புறமா ரசம் வச்சுருந்தேன். ஏதாவது ஒரு குறை இருக்கணும் அப்படின்றதுக்காகவே என்னதுன்னு தெரில, நான் வந்து ரசத்தில் உப்பு போட மறந்துட்டேன். ஐயோ சாரி, முட்டைக்கோஸ் கூட்டும் வச்சுருந்தேன், அதை சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறமா பருப்பு குழம்பு, சாம்பார், நிறைய காய்கறி போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ரசம். ரசத்தை சாப்பிடும்போது தான் தெரிஞ்சுது உப்பு போடல அப்படின்ட்டு. வழக்கமாக இந்த நாள் மட்டும் இந்த மாதிரி இலையெல்லாம் போட்டு இந்த மாதிரி வெரைட்டியாக கூட்டு செஞ்சு நான்வெஜ்ஜில் செஞ்சு வெஜ்ஜில் செஞ்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிடுவோம். இது வந்து பாப்பாக்கும் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து வச்சுருக்கனால அப்படி இருக்குது. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக நோன்பு ஃபாலோ பண்ணனால, நீ உட்கார் நான் பரிமாறுறேன் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் எனக்கு பரிமாறினாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிட்டாங்க. உங்கள் குட்